குருப்யோ நமஹா நமோ நமஹா 31வது செஷன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் கிராமர். இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன செஷனில் எப்படி ஒரு வேர்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அன்வய கிரமம் பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், எப்படி வேர்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும் எல்லாம் பார்த்தோமோ, அதுதானே நம்ம படித்ததெல்லாம் யூஸ் ஆகுது. அது மாதிரி இங்கே படிக்கிறதுக்கு இந்த ட்ரிப் என்ன பண்ணோம்னா, வாக்கியங்களை எப்படி அமைப்பது, அப்புறம் வாக்கியங்கள் மூலமாக ஒரு பேராகிராஃப் எப்படி பண்ணுறது, ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம். சின்னது தான். என்ன டாபிக் எடுத்துக்கலாம்னாக்க, கல்வியின் மகத்துவம், படிப்பின் மகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நகரம் இருந்தது. முதல்ல நான் சொல்கிறேன், இது ஒரு நகரம் இருந்தது தமிழில். இதுக்கு படிப்பின் அல்லது கல்வியின் மகத்தியம்னா என்ன சொல்லலாம்? வித்யாயாக மகத்துவம். மகத்துவம் சான்ஸ்கிரிட்லேயும் மகத்துவம், தமிழ்லேயும் மகத்துவம் தான். வித்யாயாக அப்படின்னா வித்யனுடன், ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், வித்தியோடு, படிப்புடைய மகத்துவம். அதான் இதோடு இந்த ஸ்டோரி. ஒரு நகரம் இருந்தது. நம்ம ஊரில் அப்படி சொல்லலாம், ஒரு ஊரில் ஒரு ராஜாங்கிற மாதிரி. இது ஒரு நகரம் இருந்தது. ஏக்கம் நகரம் ஆசீத் சொன்னோம்ல, இந்த நம்பரில் பார்க்கும்போது கார்டினல் நம்பரில் 1, 2, 3, 4 நம்பர்களுக்கெல்லாம் 3 ஜெண்டர்லேயும் 3 லிங்கத்துலேயும், எங்கள் புல்லிங்கலையும் ஸ்ரீலிங்கலையும் நபும்சலிங்கம், ஆண்பால் பெண்பால் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த 3லேயும் இருக்கும். இப்போ ஏக்கம்ங்கிறது என்னன்னாக்கா நியூட்ரல் ஜெண்டர், ஏன்னா நகரம்ங்கிறது நியூட்ரல் ஜெண்டர். ஏக்கம் நகரம் ஆசீத். ஆசீத் தான் இங்கே வெர்பு. இங்கே ஏக்கமும் நகரமும் நவுனு. ஓகே, ரெண்டும் ஏக்கம் நகரம் ரெண்டும் என்னாச்சு, பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இருக்குது. அதனால் அது விசேஷத்தினால சேர்ந்து வந்துடுறது. ஏக்கம் நகரம் இதெல்லாம் அன்வய கிரமத்திலே நம்ம யோசிக்கலாம், அப்படி பார்க்கலாம். ஆசீத்னா இருந்தது, பாஸ்டன்ஸ் இருந்தது, ஒன்று. பாஸ்டன்ஸ் ஒன்றில். சரி, அங்கு ராமன் சோமன் என்று நண்பர்கள் இருந்தார்கள். 2 நண்பர்கள் இருக்காங்க அங்கே. தத்திர அங்குங்கிறதுக்கு தத்திர ராமக சோமக இதி மித்திரத்வயம் ஆசீத். இங்கே 2 இருந்தாலும் துவயம், மித்திரத்வயம் வரும்போது அது சிங்குலராக தான் வரும், ஆசீத். அங்கு ராமன் சோமன் என்று நண்பர்கள் இருந்தார்கள். சரியா? முள்ள அப்படி தான் பிரிக்கணும். இப்போ ராமக ராமன், சோமக தத்திரடா அங்கு, இத்தினா என்று, மித்திரத்வயம்னா நண்பர்கள் இருவர்கள், ஆசீத்னா இருந்தார்கள். சரி, ராமனுக்கு படிக்க ஆசை. ராமக வித்யாம் இச்சதி, படிப்பை விரும்புகிறான். ராமன் படிப்பை ராமக வித்யாம் படிப்பை, இச்சதி என்றால் விரும்புகிறான். சோமக சோமனுக்கு பணம். அப்போ என்னாச்சு, சோமக தனம் இச்சதி. தனம்னா பணம். சோமனுக்கு பணம் வேண்டும். ஓகே, இங்கே வித்யாம் தனம்ங்கிறது 2 ஆப்ஜெக்ட், 2வது துதியா பக்தி, 2மே ஏகவச்சனம். சரி, ஒரு சமயம் நண்பர்கள் இருவரும் வெளிநாடு சென்றனர். ஏகதா ஒன்ஸ், மித்ரத்வயம் விதேசம் ஆகச்சத். இந்த 2 நண்பர்களும் ஆகச்சத்னா 2 பேரும் போனார்கள். எங்கள் விதேசம்னா என்ன, வெளிநாடுக்கு. மித்ரத்வயம்னா நண்பர்கள் இருவரும். ஏகதானா ஒரு சமயம், ஒரு சமயம். ராமன் அங்கே படிக்க ஆரம்பித்தான். அதுதானே போயிருக்காங்க. ராமக தத்திர வித்யாபியாசம் அகரோத். வித்யா அபியாசம் கரோத்னா படிப்பை, அந்த படிப்பை ஆரம்பித்தான் ராமன். ராமகனா ராமன், தத்திரனா அங்கு, எங்க வெளிநாட்டில், வித்யாபியாசம்னா வித்தியை ஆரம்பிக்கிறது, படிப்பை ஆரம்பிக்கிறத செய்தான். அக்கரோத்னா செய்தான். சோமன் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். சோமக தன சம்பாதனம் ஆக்கரோத். ஆக்கரோத்னா பண்ணினான். எதை? தன சம்பாதனம், பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தான். சரியா? நிறைய வருடங்கள் சென்றன. அப்படியே 2 நிறைய. அநேகானி வருஷானி ஆகச்சன். அநேகானினா நிறைய, வருஷானி வருஷங்கள், ஆகச்சன் சென்றன. நண்பர்கள் இருவரும் தங்கள் சொந்த நகரம் வந்தனர். மித்திரத்வயம் அப்பி ஸ்வநகரம் ஆகச்சத்.
ஸ்வநகரம்னா தன்னுடைய சொந்த ஊருக்கு. மித்திரத்வயனம் நண்பர்கள் இருவரும், அப்பினா 2 பேரும், ஆகச்சத்னா வந்தார்கள். வரும் வழியில் திருடர்கள் வந்தனர். மார்கே சோராக ஆகச்சன், மார்கே வழியில், சோராக திருடர்கள், ஆகச்சன் வந்தனர். அவர்கள் சோமனுடைய பணத்தை பறித்து விட்டார்கள். அனந்தரம் வந்தப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மித்திரத்வயம் இல்லை சோமக தன ஓகே மார்கே சோராக ஆகச்சன், திருடர்கள் வந்து விட்டார்கள். திருடர்கள் வந்துட்டு அப்புறம் என்ன, அவர்கள் சோமனுடைய பணத்தை பறித்து விட்டார்கள். சோமஸ்ய தனம் ஆஹரன், ஆஹரன்னா பறிக்கிறது. சோமஸ்யன சோமனுடைய பணத்தை அவங்க பறித்து விட்டார்கள். அதன் பின் நண்பர்கள் இருவரும் நகரத்தை அடைந்தனர். அதன் பேர்னா அனந்தரம் மித்ரத்வயம் நகரம் ஆகச்சத், 2 பேரும் ஊருக்கு வந்துட்டாங்க. ஓகே. நகரத்தில் மகாராஜா ஒருவர் இருந்தார். அங்கே மகாராஜா இருப்பார். நகரே மகராஜக ஆசீத், ஆசீத்னா இருந்தார், மகாராஜா இருந்தார். நகரேன நகரத்தில். ஓகே. இங்கே தான் இங்கே விபக்தியெல்லாம் யூஸ் ஆகுது. அதனால தான் வேர்ட் ஆர்டரை மாற்ற முடியும். மகராஜா மகராஜக நகரே ஆசீத் சொல்லலாம், ஆசீத் மகராஜக நகரே சொல்லலாம், ஆசீத் நகரே மகராஜக. ஏன்னா இது சிண்டாக்ஸ் பேஸ்ட் கிடையாது, விபக்தி பேஸ்ட். சரியா? நண்பர்கள் இருவரையும் சந்தித்தார். சக அவர் மித்ரத்வயம் அபஷ்யத், 2 பேரையும் பார்த்தார். ராஜா வந்து அந்த 2 பேரையும் பார்த்தார். சரி. பின்னர் படித்த ராமனை கூப்பிட்டு நீ மந்திரியாகு என்று உரைத்தார். என்ன சொன்னார்? அனந்தரம் வித்யாவந்தம் ராமம் ஆஹ்வயத். வித்யாவந்தம்னா படிப்புடைய ராமனை கூப்பிட்டு துவம் மந்திரிஸ்தானே திஷ்ட இது அவதத், நீ மந்திரியாகுன்னு அப்படி அவர் சொன்னார் அவர். சரியா? ராமன் மந்திரி ஆனார். ராமக மந்திரி அபவத், மந்திரி ஆயிட்டார். சோமன் படிப்பு அறிவு இல்லாதவன். சோமக வித்யாஹீனக, ஹீனகனா இல்லை, முடவன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாதவன், குறைவுடையவன், வித்யா இல்லாதவன். ஓகே. அவன் வாழ்வு ஆதாரத்திற்காக ராமனுடைய பணியாளனானான். சகன யாரு? சோமக. அவன் ஜீவனார்த்தம் வாழ்வின் ஆதாரத்திற்காக ராமஸ்ய ராமனுடைய சேவக பணியாளராக ஆபவத் ஆகிவிட்டான். இப்போ கல்வியோட வித்யாயாக மகத்துவம் தெரிஞ்சுடுதா? நம்ம ஏன் எல்லாம் படிச்சுக்கிறோம்? புது லாங்குவேஜை படிக்கிறோம், புதிய விஷயங்களை கற்றுக்கிறோம், நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒருத்தரையும் திருட முடியாது. நம்ம கல்வியெல்லாம் செல்வர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ராமன் வந்தோடனே ராஜா கூப்பிட்டு வந்து மந்திரியாகவும் சொல்லிட்டார் இல்லையா? நல்லா படிப்பு இருந்தால் நம்மளை தேடி ஆட்கள் வருவாங்க. அப்புறம் நம்ம படிப்பை ஒருத்தரும் திருட முடியாது. பணத்தை தேடிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா பணம் திருட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? ஃபுல்லாக பார்த்தோம்னா முதல்ல சான்ஸ்கிரிட்டில் லெட்டர்ஸ், என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் உச்சாரணம் பண்ணுறதோட ஸ்தானம் என்னென்ன பார்த்தோம். அதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் வாய்க்குள்ளே போகணும், தொண்டையில் போகணும் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் பதங்கள், லெட்டர்ஸ்லேருந்து என்ன ஆகுது? வேர்டு, சொற்கள் எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம். பிரகிருதியும் பிரத்தியாவும் சேர்ந்து சொற்கள் வருது பார்த்தோம். அந்த சொற்கள் வந்து வெர்பு இருக்குது, வினைச்சொல் இருக்குது, பெயர் சொல் இருக்குது, அது எப்படி வருதுன்னு பார்த்தோம். அப்புறம் ரெண்டு பெயர் சொல்களை சந்தி, 2 சொற்கள் வரும்போது 2 எழுத்துக்கள் சேரும்போது சந்தி எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் அந்த வெர்பு பார்க்கும்போது அதுக்கு முன்னால் வர ப்ரிஃபிக்ஸ் உபசர்க்கங்கள் என்னென்ன பார்த்தோம். அப்புறம் இந்த வேடுகள் பதங்களை அமைக்கிறதுல தான் பாதாஞ்சலி மெயினாக பண்ணியிருக்கார் அஷ்டாத்தியாயில. அதனால் அஷ்டாத்தியாயத்தில் 8 அத்தியாயத்தில் எவ்வளோ சூத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த வெர்பை பற்றி பார்க்கும்போது அதோடைய அட்ரிபியூட்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம். கணங்கள் வருது, அதோட குரூப்ஸ் என்னெல்லாம் குரூப்ஸ்னு பார்த்தோம். அப்புறம் ஆத்மனே பதம் பதி அண்ட் பரஸ்மை பதி வெர்பு பார்த்தோம். அப்புறம் என்ன பிரயோகங்கள் வரும், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்த்தோம். அப்புறம் எங்கெல்லாம் ஈ வரும்னு இடாகமா பற்றி பார்த்தோம்.
அப்புறம் என்ன செஞ்சோம், வேர்ட்ஸுக்கு பெயர் சொல்லுக்கு வரும்போது பிராதிபதிகமும் பிரத்யாவும் சேர்ந்து பார்த்தோம். இப்போ இங்கே வந்து திங் பிரத்யா எவ்வளோன்னு பார்த்தோம், 18ன்னு பார்த்தோம். சுப்பிரத்தையா வந்து 21ன்னு பார்த்தோம். 7 விபக்திகளை பார்த்தோம். அந்த விபக்திகள் எப்படி வருது, காரகம்னு பார்த்தோம். காரகம் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தோம். காரகம் வந்து ஒரு ரியாலிட்டியை ஒருத்த வந்து அதை பற்றி சொல்ல விரும்புகிறான். விவக்ஷாலேருந்து வந்திருக்கு, காரகம் வந்திருக்கு, காரகத்துலேருந்து விபக்தி வந்திருக்கு, விபக்தியிலேருந்து சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம், அப்புறம் வந்து நம்பர்கள் பார்த்தோம். கார்டினல் நம்பர், ஆர்டினல் நம்பர் பார்த்தோம். அப்புறம் ஒரு ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது அல்லது எதாவது சான்ஸ்கிரிட்டில் வந்து அன்வய கிரமம் எப்படி பண்ணுறது, போயட்ரிலேருந்து ப்ரோஸ் ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து பார்த்தோம். அப்புறம் எப்படி சென்டென்ஸுகள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதனால் ஒரு பேராகிராஃபை பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இதை மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இதில் வந்து ப்ராடாக தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் டீட்டெயிலாக நான் சொல்லலை, சரியா? ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபேர்லி ஒரு குட் ஐடியா கிடச்சிருக்கும் சான்ஸ்கிரிட் எப்படிலாம் டீல் பண்ணுறதுன்னு. இந்த கிராமரும் பார்த்தீங்கன்னா தமிழ்லையாக இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் இருக்குது. தமிழ் கிராமரும் சேம் தான், இலக்கணங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஜாஸ்தி ஒன்றும் கிடையாது. தமிழையாக இருக்கட்டும் சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும் கிராமர்கள்லாம் சேம் தான். இதை கற்றுண்டோம்னா நம்ம வந்து சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகங்கள் சொல்லும் போதோ அல்லது சான்ஸ்கிரிட்டில் ஏதாவது படிக்கும் போதோ ஒரு அட்வான்டேஜ், நல்லா புரிஞ்சுட்டு படிப்போம். அஷ்டாதேயியில் கிராமரில் நுழையிறதுக்கு ஒரு விருப்பம் வரும். கிருத் பிரத்யம்னு ஒரு பிரத்யத்தை பார்த்தோம், ததித பிரத்யம் பார்த்தோம், ஸ்ரீ பிரத்யத்தை பற்றி பார்த்தோம், சமாசங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து பை அண்ட் லார்ஜ் இது ஒரு 31வது செஷனில் ஒரு ப்ராடு ஒரு ஐடியா, ஒரு கிளான்ஸ் பார்த்தோமே தவிர இதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இதில் தோணித்துனா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்க, இதில் என்ன மேல் கொண்டு போகலாமே நினச்சா இதில் கண்டிப்பாக நீங்கள் மேல் கொண்டு போகணும். நீங்கள் போய், ஏன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் கற்றுண்டா, எனி புது லாங்குவேஜ் கற்றுண்டாலே நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய ரிசர்ச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகத்தெல்லாம் சொல்லும்போது பிரெயின் ரிலேட்டட் திங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாகேஸ்வர சூத்ராணின்னு பார்த்தோம்ல, ஆயி உன்னர் இலுக்கு, அதெல்லாம் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தவங்க, நர்வஸ் டிஸார்டர் வந்தவங்கலாம் சொன்னாக்கா நிறைய பேர் எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள். எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு லேடி வந்து அப்போ ஹஸ்பண்டுக்கு இந்த ப்ராப்ளம் ஆகி அவங்களே பண்ண சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு இந்த இது அவங்க பேச்செல்லாம் ஒரு தடுமாறித்து, நான் பேச்செல்லாம் ஒழுங்காக சொல்கிறாங்க. மாகேஸ்வர சூத்ராணி டெய்லி சொல்லலாம், 14 சூத்திரங்கள் தான், 2 நிமிஷம் கூட எடுக்காது. ஸோ இது சான்ஸ்கிரிட் வந்து ஒரு பை அண்ட் லார்ஜ் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இனிமேலும் இதுதான் மெயின் டாபிக் கவராக இருக்குது. இனிமேல் இது சான்ஸ்கிரிட்டோட பியூட்டி எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இதே நம்ம சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் கிராமர்லேயே அதே இதிலே போடுறதே டைட்டிலில் போடுறேன். ஆனால் இது ஒரு சிலபஸ் மாதிரி எடுத்துட்டோம்னாக்கா இதோட கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பகிர்ந்து கொள்றதுக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுங்கோ, என்னை திருத்துங்கோ நீங்கள். ஏன்னா நானும் ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு ஆர்வம் என்னோடய குரு சொன்னதுனால சொல்லி கொடுக்கும்போது நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னார். அதனால் எனக்கு கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் சொல்லி கொடுத்தேனே தவிர வேற ஒன்றும் கிடையாது. குறைகள் இருந்தால் கண்டிப்பாக மன்னித்து அருளல் வேண்டும். ஓகே, ஸோ இன்னும் பயணிப்போம். ரொம்ப சந்தோஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நிறைய பேர் சான்ஸ்கிரிட் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க கேட்கும்போது நம்மளால் ஏதோ அந்த ராமருக்கு அந்த அணில் வந்து கடலை தாண்டறதுக்கு ஏதோ பண்ண மாதிரி நம்மளால் முடிஞ்சது. ஸோ ரொம்ப நன்றி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சரியா, எல்லோரும் நன்றாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாம் நம்ம குரு மூலமாக தான் எல்லாருக்கும் நடக்கிறது. ஸோ அதனால் நம்ம வந்து கடவுளை வேண்டிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய பிரவர்த்திக்கணும். சேர்ந்து இன்னும் டாபிக் எடுப்போம். இந்த சான்ஸ்கிரிட் முடிஞ்சால் என்ன நிறைய வேதாந்த டாபிக் நிறைய இருக்குது. இப்படி பயணிச்சுட்டே இருக்கலாம். கடவுள் எவ்வளோ நாள் நினைக்கிறோரோ அது வரை பயணிச்சுட்டே இருப்பான். நன்றி ஒன்ஸ் அகெயின். நன்றி.